அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ்ல சராசரி ஆவரேஜ் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சராசரிக்கான ஃபார்முலா மொத்தம் பை எண்ணிக்கை. முதல் 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன? முதல் 5 ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5, 7, 9. இதனுடைய சராசரியை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? மொத்தம் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. 9 + 1 10, 10 + 7 17, 17 + 3 20, 20 + 5 25, மொத்தம் 25 வருது. எண்ணிக்கை எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5. இப்போ இது 5ஆல் அடிச்சு கொடுத்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ சராசரி 5. புரிஞ்சுங்களா? இது நார்மல் வே. ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கட்டுமா? ஷார்ட்கட் என்னன்னா, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பிரிச்சுக்கங்க, மிடில் இருக்கிறத ஆவரேஜ்னு சொல்லிருங்க. இந்த ஷார்ட்கட் ஒவ்வொரு நம்பருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் சமமா இருந்தா மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1, லாஸ்ட் நம்பர் என்ன? 9. ரெண்டையும் கூட்டி 2ஆல் அடிச்சா என்ன வருது? 5 கிடைக்குதா? அவ்வளவுதான். அப்போ ஒரு ப்ராப்ளத்தை 3 விதமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா மெத்தட், செகண்ட் வந்து ஷார்ட்கட், எப்படி இங்கிட்ட இங்கிட்ட பிரிச்சு சென்டர்ல இருக்கிறத ஆவரேஜா சொல்லிடுறேன். மூணாவது டைப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி 2ஆல கட் பண்ணிடுறேன். ஷார்ட்கட் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அது ஒவ்வொரு நம்பருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் சமமா இருந்தால் மட்டுமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதுவரை நம்ம ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலன்னா ஸ்ரீதர் யூனிவர்சன் டைப் பண்ணுங்க, இங்க போட்டோ கூட வரும். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? முதல் 5 இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன? முதல் 5 இரட்டைப்படை எண்களை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். 2 4 6 8 10. சராசரி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா மொத்தம் பை எண்ணிக்கை. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிடலாமா? 10 18 20 26 30, மொத்தம் 30. எண்ணிக்கை எத்தனை நம்பர் இருக்கு? 5 நம்பர் இருக்கு. 5ஆல கட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 6ன்னு வரும். ஆப்ஷன்ல இருக்கா? அவ்வளவுதான். இது நார்மல் வே. ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பிரிச்சுட்டு சென்டர்ல இருக்கிறத ஆவரேஜ்னு சொல்லிருக்கேன். இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல கட் பண்ணீங்கனாலும் ஆன்சர் 6 தான் வரும். இந்த ஷார்ட்கட் வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் சமமாக இருந்தால் மட்டுமே அப்ளிகபிள் அப்படின்றத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுதிக்கிறங்க. ஓகே, கொஸ்டின் பாருங்க. 1 முதல் 19 வரையிலான ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன? 1 முதல் 19 வரை உள்ள ஒற்றைப்படை எண்கள் தான் கேட்கிறான். ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. ஒற்றைப்படை எண்களா 1 முதல் 19 வரை எழுதியாச்சு. இதனுடைய சராசரி நார்மல் வே என்னன்னா, சராசரி ஈக்குவல் டு மொத்தம் பை எண்ணிக்கை. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி மேல எழுதிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணா ஆவரேஜ் கிடைக்கும். ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குற, ஒவ்வொரு எண்ணுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் சமமா இருக்கான்னு பாருங்க. 2 2 தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி இருந்தா மட்டும்தான் இப்ப நான் சொல்லி கொடுக்க போற ஷார்ட்கட் அப்ளிகபிள் அப்படின்றத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1, லாஸ்ட் நம்பர் என்ன? 19. ரெண்டையும் கூட்டி 2ஆல கட் பண்ணிருங்க, முடிஞ்சு. எவ்வளவு வருது? 20/2. ஆன்சர் 10. முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன்ல இருக்கா? எஸ். அவ்வளவுதான், சிம்பிள். நோட் பண்ணிக்கிறேங்க. ரைட். ஸோ இதுவரை நம்ம ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலன்னா ஸ்ரீதர் யூனிவர்சன் டைப் பண்ணுங்க, என் போட்டோவோட வரும். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் பாருங்க. 1 முதல் 20 வரையிலான இரட்டைப்படை எண்களின் சராசரி. இரட்டைப்படை எண்களின் சராசரி 1 முதல் 20 வரையிலான. 1ன்றது ஆன் நம்பர், அதை விட்டுருங்க. 2 4 6 8 10 12 14 16 18 20. இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் 2, கடைசி ஈவன் நம்பர் 20, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல கட் பண்ணாலே போதும். எவ்வளவு வருது? 22/2 11. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி 2ஆல கட் பண்றது. ஒவ்வொரு நம்பருக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் சமமாக இருந்தால் மட்டுமே இந்த ஷார்ட்கட் அப்ளிகபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க. நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட் மேல இருக்கு. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி மேல எழுதிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணா யூ வில் கெட் அ ஆவரேஜ், சராசரி தெரிஞ்சிடும். சரிங்களா? எழுதிக்கிறங்க. ரைட். கொஸ்டின் பாருங்க. முதல் 7 எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்ன? முதல் 7 எண்களின் வர்க்கங்களின் சராசரி.
1 2 3 4 5 6 7 முதல் 7 எண்கள் எழுதியாச்சு. வர்க்கங்களின் சராசரினா இதை வர்க்கப்படுத்த சொல்றான், ஸ்கொயர் பண்ண சொல்றான். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா என்னங்க வரும் 4, 3 ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தானே, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36, 7 ஸ்கொயர் பண்ணா 49. இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நார்மல் ஃபார்முலா மெத்தட்லயே சால்வ் பண்ணிடலாம், ஏன்னா இதுக்கு ஷார்ட்கட் அப்ளை ஆகாது. ஏன் ஷார்ட்கட் அப்ளை ஆகாதுன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் சமமா இருக்கான்னு பாருங்க. இல்ல, சமமா இருந்தா மட்டும்தான் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும். முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி 2ஆல கட் பண்றது, அப்புறம் மிடில் வேல்யூ எடுத்துக்கிறது. இந்த ஷார்ட்கட்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கு இடைப்பட்ட டிஃபரன்ஸ் காமனா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி டிஃபரன்ஸ் காமனா இல்லை அப்படின்னா ஃபார்முலா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மொத்தம் ஆட் பண்ணிடலாமா? 49 plus 1 50, 50 plus 36 86, 86 plus 4 90, 90 plus 25 எவ்வளவு வருது? 115, 115 plus இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்களே 25 தானே வரும். 115 plus 25 எவ்வளவு வருது? 140. மொத்தம் 140. எண்ணிக்கை எத்தனை நம்பர் இருக்கு? 7 நம்பர். அப்போ 7ஆல கட் பண்ணா நமக்கு சராசரி தெரிஞ்சிடும். ஆவரேஜ் எவ்வளோங்க? 20. ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், அவ்வளவுதான். நோட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஸோ இதோட நம்ம முடிச்சுக்க போறது கிடையாதுங்க. இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவை பதிவு பண்ணி போட தான் போகிறோம். நீங்களும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு போய் போஸ்டிங்க வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்ல தான் போறீங்க அப்படின்றதுல எந்த டவுட் இல்லை. ஸோ இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாளைக்கு என்னங்க நம்ம இன்னைக்கு போடக்கூடிய வீடியோவே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள்லாம் ஷேரை பறக்க விடுங்க, லைக்கை தட்டி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஆப்பை இதுவரையும் கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸ்ரீதர் யூனிவர்சிட்டி டைப் பண்ணுங்க, என் போட்டோவோட வரும். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் அதில் போட்டுட்டு இருக்கிறோம், பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணி. சரிங்களா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.